நம் பூமியின் பல கோடி ஆண்டு பரிணாம வளர்ச்சியினால் நமது மனித இனம் தோன்றியது. தோன்றிய நாள் முதல் மற்ற இனங்களைப் போல் அல்லாமல் பூமியின் மீதும் அதன் வளங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறோம். இயற்கையில் உள்ள எரிசக்தி ஆற்றலை கண்டுபிடித்து அதை ஆட்கொண்டு இந்த பூமியை ஆண்டு வருகிறோம். இயந்திர புரட்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் இன்று நம்மை எரிசக்தி ஆற்றலுக்கு அடிமையாக்கிவிட்டதென்றே சொல்ல வேண்டும். இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எரிசக்தியை சார்ந்தே உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் ஒரு நாள் நின்றுவிடும் என்று விஞ்ஞானிகள் நம்மை எச்சரித்துள்ளார்கள். எரிசக்தி வளங்கள் எல்லாம் தீரும் வரை நாம் காத்திருக்க வேண்டுமா? இந்த பூமி முற்றிலும் இருளில் மூழ்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? அன்புள்ள பாட்டனாருக்கு ஒரு வேண்டுகோள். எல்லா தாத்தா பாட்டியும் கொஞ்சம் கவனியுங்க. தாத்தா பாட்டின்னு பெரியவங்களை மட்டும் இல்ல, உங்களையும் தான் சொல்றோம். இப்போ நீங்க ஒரு குழந்தையா கூட இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உங்க சந்ததியினர் வரும்போது தாத்தா பாட்டியாகத்தானே போறீங்க. அன்புள்ள தாத்தா பாட்டிகளே, உங்க பேரும் பேத்திங்க கேக்குறோம். இந்த பூமியை காப்பாத்த வாய்ப்பு இருந்தும் ஏன் காப்பாத்தல? வளங்களை ஏன் நீங்க பத்திரமா பராமரிக்கல? ஏன் இந்த பூமியை ஏன் காப்பாத்தல? எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டீங்களே. இப்படி எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுல உங்க தலைவர்கள் தெரிஞ்சே எங்களை நிலைமை காலாக்கிட்டாங்க. விஞ்ஞானிகள் அப்பவே எச்சரித்தாங்கல்ல. உங்க பிள்ளைகள் மேல் பாசம் இல்லாமலா போச்சு? எங்களை பத்தி நினைக்கவே இல்லையா? நாங்க உங்க பிள்ளைகளோட பிள்ளைகள் தானே. உங்கள் ரத்தம் தானே நாங்க. பேராசைப்பட்டுட்டீங்களே. பேராசையில இப்படி செஞ்சிட்டீங்களே. நாங்க எப்படி தவிப்போம்னு நீங்க யோசிக்கல. சுற்றுச்சூழலை மாசுபடுத்த எப்படி அனுமதிச்சீங்க? பல கோடி வருஷங்களா இருந்த இயற்கை வளத்தை வெறும் 300 வருஷத்துல அழிச்சிட்டீங்க. உங்க நலனை மட்டும் பார்த்து வாழ்ந்துட்டீங்களே. இது எல்லாம் நீங்க செஞ்ச அநியாயம்னு தோணல? எந்த எண்ணெயும் எரிபொருளும் இல்ல. காட்டழிச்சு கடல் அழிச்சு பூமிய சொன்னதால இப்ப பார்க்கிடமெல்லாம் பாலைவனமா இருக்கு. தேவைக்கு அதிகமாவே எல்லாம் இருந்தும் வளங்களை மதிக்காம வீணடிச்சிட்டீங்க. ஆறு நதியெல்லாம் சாக்கடையாயி தண்ணிக்கே பஞ்சமாயிடுச்சு. இப்படியெல்லாம் நீங்க செஞ்சதால நாங்க தவிக்கிறோம். உயிர் வாழவே போராடுறோம். இயற்கை வளங்கள் அழிஞ்சதால தினமும் பஞ்சத்தை தத்தளிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் செயல்படாதனால நாங்க கஷ்டப்படுறோம். இத பார்க்கறீங்கன்னா, இத பார்க்கும் போது இயற்கை வளங்கள் அழியலனா ஒருவேளை இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்படாம தடுக்க வாய்ப்பு இருக்கு. கிடைச்சிருக்கிற வாய்ப்ப தவற விட்டுடாதீங்க. இந்த நிலைமையை தவிர்க்க எங்களை பத்தியும் சிந்திங்க. எங்களால எதுவும் செய்ய முடியாது, உங்களால தான் முடியும். இந்த பலமான பூமி வறண்ட பாலைவனமாக மாறும் முன் செயல்படுங்க. இதை அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க வாழ்ற விதத்தை பத்தி அறியுங்க. நாம எந்த அளவுக்கு இந்த பூமியை சார்ந்து வாழணும் புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி நம்மளை எப்படி சார்ந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த பொருளையும் வீணாக்காதீங்க. பூமி மேல் உங்கள் தாக்கத்தை குறைச்சிடுங்க. எரிசக்தி தயாரிக்க மாசுபடுத்தும் முறைகளை கைவிடுங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறிடுங்க. சுத்தமான எரிசக்திக்கு மாறிடுங்க. நீங்க வாழும் விதத்தை மாத்திடுங்க. இன்றே செயல்படுங்க. சிந்தித்து செயல்படுங்க. காத்திருக்காதீங்க. நல்லதை செய்யுங்க.